வணக்கம் மக்களே, எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, நான் ஃபயர் ஹவுஸ் வேலைக்கு தாங்க போவேன். போயிட்டு ஒரு 6 மணிக்கு 6 மணி 6:15 ஆயிருங்க வீட்டுக்கு வர. வந்த உடனே பிள்ளைங்களுக்கும் அவருக்கும் டீ போட்டு கொடுப்பேங்க. டீ போட்டு கொடுத்துட்டு பிறகு சாப்பாடு ரெடி பண்ணணுங்க. சாப்பாடுக்கு ஒரு நாளைக்கு சாப்பாடு வைப்போம், ஒரு நாளைக்கு தோசை சுடுவோம், இட்லி வைப்போம். அந்த மாதிரி தாங்க நைட்டுக்கு சாப்பாடு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா மாவு ஆட்டி வைக்கலை. அதனால் என் பையனை போய் மாவு பாக்கெட் வாங்கிட்டு வர சொன்னேன். அவனும் வாங்கிட்டு வந்து கொடுத்தான். சரின்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் படுத்திருந்தேங்க. வேலைக்கு போயிட்டு வந்தது குறுக்கெல்லாம் ரொம்ப வலித்த மாதிரி இருந்தது. சரி கொஞ்சம் நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு வேலை பார்ப்போம் அப்படின்ட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு படுத்திருந்தேன். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா என்ன குழம்பு வைக்க அப்படின்னு யோசிச்சுட்டு தக்காளி குழம்பே வச்சுருவோம் அப்படின்னு முடிவு பண்ணேங்க. பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா தக்காளியும் வெங்காயமும் வதக்கி தேங்காய் சில்லு அரைச்சிட்டு அதை அப்படியே குழம்பா வச்சுட்டேங்க. நமக்கு பொம்பளைங்களுக்கு வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வேலையே என்ன குழம்பு வைக்கிறது, என்ன சாப்பாடு செய்கிறது அப்படின்னு யோசிக்கிறதாங்க நம்மளுக்கு எல்லாத்துக்கும் பெரிய வேலையாகவே இருக்குங்க. அந்த மாதிரி தான் யோசித்து கடைசியில் தக்காளி குழம்புன்னு முடிவு பண்ணி வச்சேங்க. மாவு பாக்கெட் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தான். சரின்னு சொல்லி அதையும் உப்பு போட்டு இட்லி ஊற்றுவோம் அப்படின்ட்டு, அவங்களுக்கு இட்லி தான் சாப்பிடணும்னு சொல்லுவார். அதனால் இட்லி ரெடி பண்ணேன் அவருக்கு. ஆனால் நம்ம வீட்டில் ஆட்டின மாவு மாதிரி வரலங்க, கொஞ்சம் சப்பட்டையாக இருந்தது. நம்ம வீட்டில் ஆட்டினோம்னா இட்லி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா பெருசு பெருசாக இருக்கும். ஆனால் வாங்கின மாவு தானே, அதனால் இட்லி கொஞ்சம் ரொம்ப பெருசாக உப்பி வரலங்க. சரி என்ன பண்ண அப்படின்ட்டு அதை அவருக்கு இட்லியை வச்சு கொடுத்தேன். இங்கே அடுப்பு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா அங்கே தண்ணி வந்துடுச்சுங்க. தெருக்குழாயில் வர தண்ணி பார்த்திங்கன்னா குடிக்க முடியாது. அதனால் மினரல் வாட்டர் ஒவ்வொரு குடம் வாங்கி வச்சுக்கிருவோம். பக்கத்தில் தான் தண்ணி விற்கிற இடம் இருக்குது. தம்பி அங்கே போய் வாங்கிட்டு வருவான். தெருவுக்குள்ளேயும் வருங்க, வண்டி வரும். அதனால் தெருவுக்குள்ளே வந்ததுனால நான் பக்கத்துலேயே வாங்கிக்கிட்டேங்க. ஆனால் பொம்பளைங்களுக்கு பார்த்திங்கன்னா பாத்திரம் விளக்குற வேலை பெரிய வேலைங்க. காலையில் ஒரு டைம் விளக்கணும், திரும்ப சமையல் பண்ணி முடிச்சுட்டு அது சிங்கு நிறைஞ்சிரும். திரும்ப பார்த்திங்கன்னா அதை ஒரு தடவை விளக்கணும். திரும்ப நைட்டு சாப்பிட்டுட்டு சிங்கில் போட்டோன்னா அதுவும் பார்த்திங்கன்னா அதுவும் நிறைஞ்சிரும் பார்த்துக்கோங்க. ஒரு நாளைக்கு 2 டைம் 3 டைம் விளக்க வேண்டியது இருக்குங்க. சாப்பாடு 3 தரம் சாப்பிட்ற மாதிரி 3 தரம் பாத்திரம் விளக்குற மாதிரி இருக்குங்க இப்போல்லாம். முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது காலையில் ஒரு டைம் தான் பாத்திரம் விளக்குவோம். எங்கள் அப்பத்தாங்க வீட்டில் இருக்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா காலைல ஒரு டைம் மட்டும்தாங்க பாத்திரம் விளக்குவோம். சாப்பிட்டோன்னே அந்த தட்டை கழுவி எடுத்து வச்சுருவோம். ஆனால் இப்போ நம்ம என்ன செய்கிறோம் பார்த்திங்கன்னா, சாப்பிட்டுட்டு அந்த தட்டை தூக்கி அப்படியே சிங்கில் போட்டுரும். அதனால தான் நமக்கு பாத்திரம் நிறைய சேருது. அது மாதிரி பார்த்திங்கன்னா சும்மா கழுவி வச்சாலும் இப்போ நமக்கு அது பளபளன்னு இல்லை அப்படின்ட்டு அது ஒப்ப மாட்டேங்குது. அதை திரும்ப சோப் போட்டு விளக்கி வச்சா தான் அது நமக்கு மனசுக்கு திருப்தியாக தெரியுது. அதனால் பாத்திரம் விளக்குற வேலை நமக்கு 3 டைம் இருக்குங்க. 3 டைம் விளக்கி தான் ஆகணும். ஒவ்வொரு நாளைக்கு அலுப்பாக இருந்தால் போட்டுருவேன். நைட்டு விளக்குவோம் அப்படின்ட்டு போட்டுருவேன். அது மாதிரி நைட்டு அலுப்பாக இருந்துச்சு அப்படின்னா போட்டுட்டு காலையிலைக்கு விளக்குவேங்க. ஓரளவுக்கு சுத்தமாக வச்சுருப்பேன். ரொம்பலாம் சுத்தமாக வச்சுருக்க மாட்டேங்க அடுப்படியை. பாருங்கள், உங்களுக்கே தெரியும், கொச்சா முச்சான்னு தான் இருக்கும். சுத்தமாக வைக்கணும்னு ஆசையாக இருக்கும், ஆனால் வைக்க மாட்டேன். சோம்பேறித்தனம் எனக்கு ரொம்ப இருக்குங்க. நீங்களாம் அப்படி இருக்காதீங்க என்ன? ஓகே உறவுகளே, நம்ம வீடியோ பார்க்குற மக்கள் லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்கள். நானும் வீடியோ போட்டு கொஞ்சம் வளர்ந்து வர்றேன். சரிங்களா மக்களே? ஓகே உறவுகளே, நம்ம வீடியோவுக்கு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். பொங்கல் வருது, எல்லோரும் பொங்கலை சிறப்பாக கொண்டாடுங்க. சரிங்களா? ஓகேங்க. ஓகே பாய். எனக்கும் வேலைக்கு போயிட்டு வந்தது டயர்டாக இருக்குது. ஓகே உறவுகளே, நம்ம வீடியோவுக்கு லைக் போடுங்க. ஓகே, சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் அப்படியேவும். சரிங்களா? ஓகே மக்களே, ஓகே பாய்.